ஓ, ரொம்ப நல்லா இருக்குடா. 15,000 ரூபாய் இருக்குமா? அட, எப்படிமா கரெக்டா சொல்றீங்க? இது கூட எனக்கு தெரியாதாடா. அதுவும் செய்து. டேய் அண்ணா, உன் பொண்டாட்டிக்கு அம்மாக்கெல்லாம் வாங்கியிருக்கே, உன்னை படிக்க வச்ச ஆளாகின அப்பா இங்க இருக்காரு, அவருக்கு இது வாங்கலையா? டேய், இப்ப இந்த வாட்ச கட்டிட்டு அவர் என்னடா பண்ண போறாரு? காலையில டயத்துக்கு கிளம்பி வேலைக்கா போறாரு? அம்மா சொன்ன மாதிரி நான் அந்த வாட்சை கட்டிட்டு வேலைக்கா போறேன். அவ சொல்றது சரிதானே. ஆனா இப்பத்து வரைக்கும் என் தொழில வாட்ச் உங்களுக்கு இல்ல, எனக்கு. உனக்கா? ஆமா, ஒரு பிசினஸ். இந்த வாட்ச் என்ன விலை இருக்குன்னு சொல்லுங்க. என்ன பெருசா வாங்கிற போற? ஒரு 200 ரூபா இருக்குமா? ஏங்க 500. உன்ன மாதிரி இவங்களுக்கெல்லாம் தெளிவா பார்த்து வாங்க தெரியாதுடா. எப்படி இந்த வாட்ச் ஒரு 1000 ரூபாய்க்கு மேல இருக்கும்ல? மா, ஏங்க ஐயோ, நான் 250 ரூபாய்க்கு வாட்ச் வாங்கி கட்டி இருக்கிறேன். அதே டைம் தானே அந்த வாட்சும் காட்டுது. அதுக்கு எதுக்குடா 51,000? இல்ல மீனா, இது நார்மல் அனலாக் வாட்ச் தான். அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் ஒண்ணும் இல்ல. ஏண்டா 2 முள்ளுக்காடா இவ்வளவு காசு போட்டு வாங்கின? நம்ம ரேஞ்ச் ஏற ஏற கட்டுற வாட்சோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும். நாம பாக்குற வேலைக்கு ஏத்த மாதிரி தானே நம்ம இருக்கணும்னு. நான் ஒரு பிசினஸ் மேன், நான் இப்படி தானே இருக்கணும். நினைக்கிறான் பாருங்க, அவன் தான் இப்பெல்லாம் பந்தா கட்டிட்டு சுத்துவான். டேய், என் புள்ள ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஆக போறான். அதுக்கான ஆரம்பம் தான்டா இதெல்லாம். அது சரியா, அப்பாக்கு ஏதோ வாங்கிருக்கேன்னு சொன்னீங்க, அது என்ன? குற்றால துண்டு அப்பாவுக்கு பிடிக்குமே. புளிஞ்சிட்டான். அவனுக்கு 51,000 ரூபாய்க்கு வாட்ச், உனக்கு 50 ரூபாய்க்கு துண்டு. விடுறா. அந்த வாட்செல்லாம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? துண்டாவது போட்டுக்க, இல்லைன்னா தலையில போட்டுக்கன்னு சொல்லாம சொல்றான். தானம் கொடுத்த மாட்ட பல்ல புடிச்சு பதமாக்க கூடாது. கொடுத்துருவோம். ரோஹிணி, அவர் இப்பவே நிறைய செலவு பண்ணிட்டாரு. ஏய், அதுல உனக்கு என்னடி பிரச்சனை? எங்க காசை தானே கொடுக்கணும். அதெல்லாம் நாங்க கொடுத்துருவோம். பணம் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் ரெடியா இருப்பாங்க. எப்படி இந்த நாட்டை விட்டு ஓடுறாங்களே பல தொழிலதிபர்கள், அந்த மாதிரி நீ எடுத்துட்டு ஓடுறதுக்கா? டேய், டேய், எதுக்கு தேவையில்லாம் பேச? காசு வந்துச்சுன்னு தெரியலையே. ஆமா. எப்படி வந்தா உனக்கு என்னடா? அப்படி எதுக்குடா உனக்கு வயிறு எரியுது? கேள்வி கேட்டாலே வைத்தறிச்சல்னு அர்த்தமாத்த. எங்களை எதுக்கு இவரு கேட்கணும் மீனா? இவ்வளவு வாங்கிருக்கல்ல, எப்படியும் ஒரு 5 lakhs கிட்ட ஆயிருக்கும்ல. இருக்கலாம். இதெல்லாம் வாங்க ஏது இவ்வளவு பணம்? அந்த அக்கவுண்ட்ல இருந்த அப்புறம் எப்படி பணம் வந்தது? அதான் அன்னைக்கு ஒரு பேங்க்ல இருந்து கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ணாங்கல்ல, அது இன்னைக்கு தான் இருக்கும்ல. இல்ல இல்ல, பர்சன்டேஜ் கம்மி தான். மாசம் மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கலாம். இன்னும் கிரெடிட் லிமிட் நிறையவே இருக்கு. தப்பா? ஆஹா இல்ல மனோஜ், செயின் வாட்ச் தானே வாங்கியிருக்க, இதுவும் இன்வெஸ்ட். அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி எனக்கு தாலி செயினும் வாங்கி கொடுத்திருக்க. அந்த கார்டு வந்த உடனே முதல் வேலையை அதை தான் பண்ண ரோகிணி. உனக்கு பிடிச்சிருக்குல்ல? ஆனா நீ எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்துட்ட. அவனாலலாம் இந்த அவனுக்கு எல்லாம் 10,000க்கு கூட கிடைக்காது. ஆனா மனோஜ், இந்த கிரெடிட் கார்டு பில் எல்லாம் கரெக்டா பே பண்ணிடணும்ல? அதெல்லாம் பிரச்சனை இல்ல ரோகிணி, நமக்கு தான். நீ என் கூட இருந்தா போதும். நான் இதை விட நிறைய ஏர்ன் பண்ணுவேன். நீ தான் என்னோட லக்கி சாம். அப்படியா? ஆமா, நான் இந்த அளவுக்கு டெவலப் பண்ணதுக்கு காரணமே நீ தானே. நீ என் கூட இருந்தா மட்டும் போதும். நான் நினைச்ச மாதிரி ஒரு நாள் பெரிய மல்டி மில்லியனர் ஆவேன். உன் டேலண்ட்டுக்கு நீ கண்டிப்பா உன் ட்ரீம் அச்சீவ் பண்ணுவ. இன்னும் நம்ம கார்ல லிமிட் இருக்கு. நம்ம பேசின மாதிரி கோவா போயிட்டு வந்துடலாம். நாமளும் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல. ஏங்க, யாருங்க நீங்க? நீங்க பாட்டுக்கு வந்துட்டே இருக்கீங்க. ஓ, இன்னைக்கு கீரை சமையலா? என்ன கீரைடா இது? தெரியலண்ணா, ஆனா கண்ணுக்கு நல்லதுன்னு சொல்லுவோம். அவனுக்கு நீ என்ன வேணும்? நான் அவரோட ஒய்ஃப். சரி, சூப் வைக்கிறியா இல்லையா? உன் புருஷன்கிட்ட என் பேரை சொல்லு. அப்புறம் சூப் இல்ல, உட்கார வச்சு பிரியாணியை செஞ்சு கொடுக்க சொல்லுவான்.
பாபாபே எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? என்னங்க நீங்க வீட்டுக்கெல்லாம் கொடுத்த கடனை திரும்ப வாங்க, வீட்டுக்கு தானே வந்தாகணும். நான் தான் மாசம் மாசம் வட்டி காசை சரியா கட்டிடுறேனே. 1000 ரூபாய் கடன் வாங்கியிருக்க, ஒரு 50,000 ரூபாய் இப்ப கொடுத்துரு. என்னங்க எப்படி சொல்றீங்க? இப்ப திடீர்னு 50,000 கேட்டா நான் எங்க போவேன்? என்கிட்ட தேவைப்படுது. வட்டி கொடுத்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணிட்டு இருக்கேன். நீ 50,000 ரூபாய் எடு. என்கிட்ட பணம் அவ்வளவு இல்லங்க. ஏம்பா வீட்டுல பா நல்ல வசதியா தான் இருக்க. 50,000 ரூபாய் தானே, போ போ எடுத்துட்டு வா, போ போ. சிட்டி சத்தியமா சொல்றேன், என்கிட்ட பணம் இல்ல. இப்படி வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணலாமா? உன்கிட்ட இல்லைன்னா போய் கடன் வாங்கிட்டு வா. அது வரைக்கும் நான் இங்க இருக்கேன். உன் பொண்டாட்டி வேற கீரை சமைக்கிறாங்க. கப்பா சொல்லிட்டேன். உன் பொண்டாட்டி சமைச்சு கொடுக்க தானே சொன்னேன், இல்ல நானே கூட்டின்னு போறேன் நான் சொன்னேன். இதெல்லாம் தப்பு சிட்டி, இப்பெல்லாம் பேசாதீங்க. தயவு செய்து போயிடுங்க. தேங்க்யூ சார். ஏன் சார் அவங்க தான் கேக்குறாங்களா, தேவைப்பட்டா கொடுத்தானே சார் ஆகணும். போடா, போ, போடா. ஏய், சும்மா சவால் விட்டுட்டு. ஏய் அடிக்காரா. உன்னையும் நம்பி உங்க கூட சில தருதல் எல்லாம் சுத்திட்டு இருக்குல்ல. நீ தேவையில்லாம இதுல தலையிடுற, இது என் தொழில். அடுத்தவங்கள மிரட்டி காசு புடுங்கிறது தொழில்லடா, திருட்டு. அவன் கொடுத்த பணத்தை அவன் கேக்குறான், உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஏய், நான் பணம் கொடுத்தவன், அவன் வாங்கினவன். உன் வேலையை பார்த்துட்டு போ. அப்படிலாம் போக முடியாதுடா. உன்ன மாதிரி மொல்ல மாதிரிங்கெல்லாம் ஏதோ இந்த மனுஷன் பாவம் அப்பாவே இருக்காரு, என்ன செய்யுதுன்னு தெரியாம இருக்காரு. ஏன் சார் இந்த பண்ணாடட்டெல்லாம் எதுக்கு சார் காசு வாங்கினீங்க? வேற ஆளா சார் இல்ல? எனக்கு கொஞ்சம் அவசரம். பயம் வரப்போகுது. அவங்களோட கெஸ்ட் ஆச்சு நீ. அடிக்கடி வேற போயிட்டு வந்துட்டு இருக்கிற. இப்ப போலீஸ் வந்தாலும் எனக்கு எதுவும் தெரியாது சார். நான் தண்ணி வாங்கி குடிக்கிறேன் சார் வந்தேன்னு சொல்லுவேன் நீ. இப்ப எனக்கு பணம் தேவைப்படுது. வட்டி கொடுத்த இடத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வசூல் பண்ணிட்டு இருக்கேன். நீ 50,000 ரூபாய் எடு. என்கிட்ட பணம் அவ்வளவு இல்லங்க. உள்ள வச்சிருவாங்க சார். நீங்க போலீஸ் போன் பண்ணுங்க சார். ஏன் பயப்படுறீங்க? அந்த தம்பி சொன்ன மாதிரியே செய்யுங்க. பொறுக்கி பசங்க எப்படி எல்லாம் வந்து பேச. அப்புறம் இனிமேல் வட்டி எல்லாம் வேண்டாம். அடுத்த மாசம் மொத்தமா அசல கொடுத்துருங்க. அது எப்படி சார் மொத்தமா கொடுக்கறது? அதான் சப்போர்ட்டுக்கு ஆள் வருது இல்ல, பணத்தை கொடுக்க சொல்லு பார்க்கலாம். ஓடிடுவானுங்க. டேய் வாங்கடா. டேய், சார் சொல்லுது. சார் உங்க பேர் என்ன சார்? பாபு. ஆ, நான் சொல்றது அப்படியே எழுது. எழுதுடா. சிட்டி ஆகிய நாக்கு 10,000 ரூபாயாக கொடுப்பார். அதை தாண்டி 1 ரூபாய் கூட நான் அவரிடம் கேட்க மாட்டேன்.